மிஸ்டர் ஷேடோ, நான் wanna have a drink? தெரியுமா, இந்த ஒயின் உனக்காகவே வாங்கினேன். ஸ்பெஷலா பிரான்ஸ்ல இருந்து உனக்காக வரவழைச்சது. இல்ல, நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன். நான் முன்னாடி ரொம்ப வெக்கப்படுற ஆளாதான் இருந்தேன். என்னால உங்க மனசு கஷ்டப்பட்டிருந்தா சாரி. உங்களை காயப்படுத்தணுங்கிறது என்னோட எண்ணம் இல்ல. அதனால அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் தயாரா இருக்கேன். சரி, என் கோபத்துக்கு நீ எப்படி பரிகாரம் பண்ண போற மிஸ்ஸஸ் நித்யா பிரகாஷ்? என்னோட ஃபுல் நேம் உங்களுக்கு தெரியுமா? உன்னை பத்தின எல்லா டீடைல்ஸும் எனக்கு தெரியும். சொல்ல போனா உன்னை பத்தி உனக்கே தெரியாத சில விஷயங்கள் கூட எனக்கு தெரியும். நித்யாவுக்கு அந்த மனிதனிடம் ஒரு வித்தியாசமான ஆட்டிடியூட் இருப்பதை உணர முடிந்தது. அவள் ஒரு திருமணமான பெண். அவளால் ஒருபோதும் தாய்மையடைய முடியாது. அதனால்தான் அவள் மாமியாரும் கணவனும் அவளை வீட்டை விட்டு துரத்தினார்கள். இந்த மிஸ்டர் ஷேடோ ஏன் இவ்வளவு பணத்தை அவளுக்காக செலவு செய்ய தயாராக இருக்கின்றார்? நான் யாரு, நான் என்ன பண்றேன், நான் யாரை தேர்ந்தெடுப்பேன், இல்ல என்னோட ஜாதி என்ன, இது என்னோட தனிப்பட்ட விஷயம். இத பத்தி உனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. I'm sorry, Mr. Shadow. So, what are we waiting for? Now, come. Let's celebrate our love. எனக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகல. அதனால இப்போ என்ன ஆக போகுது? நான் டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா தான் நீ இன்னும் அந்த துரோகிக்கு உண்மையான பொண்டாட்டியா இருக்கணும்னு நினைக்கிறியா? அவன் உன் சொந்த கசினியே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவ கூட சேர்ந்து உன்னை ஏமாத்தி உன்னோட சொந்த வீட்டை விட்டே உன்னை வெளியில துரத்திட்டான். மைண்ட் நித்யா. மிஸ்டர் ஷேடோவின் அந்த ஈர்ப்பை அவளால் முழுமையாக உணர முடிந்தது. அவரது மூச்சுக்காற்று வேகமாவதை நித்யா கவனித்தாள். அட்லீஸ்ட் இதையாவது சொல்லுங்க, நீங்க யாரு? சரியான நேரம் வரும்போது எல்லாத்தையும் நானே சொல்றேன். நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அதனால வேற யாராவது சாதகமா பயன்படுத்திக்கிட்டு என்ன மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நான் அங்க இருந்தா உன்னை யாராலையும் தொடக்கூட முடியாதுங்க. So don't worry. Come. மீண்டும் ஒரு தீவிரமான காதல் இரவுக்கு பிறகு அடுத்த நாள் காலை நித்யா கண் விழித்து பார்த்தபோது மிஸ்டர் ஷேடோ அந்த அறையில் இல்லை. முந்தைய இரவு நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் அவள் நினைவுக்கு வந்தபோது இதெல்லாம் ஒரு கனவா இருக்கும். ஜெனி உள்ளே வந்து, ஏன்பா 2026ல போய் யாராவது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுவாங்களா? ஏன் எங்க அப்பா கூட வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்றாரு. சரி, அதையெல்லாம் விடு. அவர் பார்க்கிறதுக்கு எப்படி இருந்தாரு? தெரியல, அங்க ரொம்ப இருட்டா இருந்ததால சரியா பார்க்க முடியல. ஆனா அவரோட பிசிக் எப்படி இருந்துச்சு? இதை கேட்டதும் மிஸ்டர் ஷேடோவின் வலுவான கைகளும் அகன்ற மார்பும் அவளுடைய நினைவுக்கு வந்தன. நல்லா அகலமான மார்பு. அவரை பத்தி நினைக்கும் போதே உன் கண்ணெல்லாம் ஏன் இப்படி சிவக்குது? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. சரி, ஆனா அவரு பெரிய கோடீஸ்வரரா இருப்பாரு போல. உனக்கு 10 லட்சம் ரூபாயா அப்படியே தூக்கி கொடுத்திருக்காருனா கண்டிப்பா அவருக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, உன் புருஷன் பிரகாஷ் மட்டும் உன்கிட்ட கேட்டுட்டு அக்ஷயா கூட தொடர்பு வச்சிருக்கான். இப்போ மிஸ்டர் ஷேடோ கூட இருக்கணுமா வேணாமாங்கிறது உன்னோட முடிவு. ஆனா என்ன கேட்டா நீ முதல்ல அந்த ருத்ரா கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிடணும். அப்பதான் அவனோட அந்த அழுகி போன மூஞ்ச நீ பார்க்காம இருக்கலாம். ஜெனி கூறுவது சரிதான் என்று நித்யாவுக்கு தோன்றியது. தான் செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் நித்யா முடித்து விட்டாள்.
எனவே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு விரைவில் பிரகாஷை விட்டு பிரிந்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தாள். இல்ல ஜெனி, அது எப்படி நடக்கும்? ஏன் நடக்காது? ஒருத்தர் முகம் தெரியாத ஒரு பொண்ணுக்காக லட்சக்கணக்கில் பணத்தை கொடுப்பாருன்னு என்னால நம்பவே முடியல. ஆமா, அது எனக்கு புரியல. என்னால ஒரு குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தோ ஏன் அவர் எனக்காக இவ்ளோ செய்யறாரு? பிரகாஷ் இப்போ எனக்கு மாமா மட்டும் இல்ல, அவர்தான் என்னோட. பிரகாஷ் அவளோட பாஸ். அக்ஷயாவும் பிரகாஷோட கம்பெனில தான் வேலை செய்யறா. பிரகாஷும் அவ வேலைய பயங்கரமா பாராட்டுவாரு. ஓ அப்படியா? அவ படிச்ச படிப்புக்கும் நாம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போதான் பலன் கிடைச்சிருக்கு. நித்யா அக்ஷயா பேசுவதை ஒரு வழியாக தடுத்து விட்டாள். ஆனால் அவள் எந்த நேரத்தில் என்ன பேசுவாள் என்று நிச்சயம் இல்லை. ஏன் எல்லாரும் நின்னுக்கிட்டே இருக்கீங்க? உட்காருங்க. உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். இப்போ நீங்க பெட்டரா இருக்கீங்க. ஆக்சுவலா ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, அதனால நாங்க கிளம்புறோம். உங்களுக்கு லேட் ஆச்சுன்னா நீங்க கிளம்புங்க, எனக்கு ஒன்றும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். மாமா, உங்களுக்கு எதுனாலும் எனக்கோ இல்ல அக்ஷயாவுக்கோ கால் பண்ணுங்க. பிரகாஷ் போன்ற ஒரு கண்ணியமான மனிதனை பெற நித்யா மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று குணா உணர்ந்தார். இன்று பிரகாஷ் நேரத்தை ஒதுக்கி வந்ததால் குணாவிற்கு அவன் மீது மரியாதை அதிகமானது. பிரகாஷ் தம்பி, சொல்லுங்க மாமா. அக்ஷயா உங்க கூட வேலை செய்யறது எனக்கு சந்தோஷம்தான். அவ நித்யாவோட தங்கச்சியா இருந்தாலும் அந்த ஒரு காரணத்துக்காக அவ பண்ற எந்த தப்பையும் நீங்க விட்டு கொடுக்க கூடாது. அதுக்கு அவசியமே வராது மாமா. அக்ஷயா சூப்பரா வேலை செய்யறா. ருத்ரா தம்பி, நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க மாமா. கண்ணா, நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு தெரியாது. நான் போறதுக்கு முன்னாடி உங்க 2 பேரோட குழந்தைகளோட விளையாடணும்னு ஆசைப்படுறேன். குணாவின் வார்த்தைகளை கேட்ட நித்யாவுக்கு தன் தலையை சுற்றுவது போல இருந்தது. அப்பா, உங்களுக்கு தெரியாதுல, இந்த நித்யாவால. ஐயோ, மறந்துட்டேன். நர்ஸ் மாமாவுக்கு மருந்து சீட்டு கொடுத்தாங்க. அக்ஷயா, இத கொஞ்சம் பார்மசியில போய் வாங்கிட்டு வந்துடுறியா? நான் கொஞ்சம் பிரகாஷ் கிட்ட தனியா பேசணும். அக்கா, அப்படி என்ன ரகசியம் உங்க 2 பேருக்குள்ள? இங்க எல்லாரும் நம்ம ஆளுங்க தானே, எங்க கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன பிரகாஷ், நீ ஃபாரின்ல படிச்சுட்டு வெஸ்டர்ன் கல்ச்சரை பழகிட்ட போல. உன் அக்கா புருஷனை போய் பேர் சொல்லி கூப்பிடுற? அக்ஷயா, புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல நீ தலையிடாத, அது நல்லதில்ல. முதல்ல போய் மருந்து வாங்கிட்டு வா. கொஞ்சம் வெளியில வாங்க, உங்ககிட்ட தனியா பேசணும். மாமா, இப்ப வந்துடுறேன். மாமாவுக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. நிலைமை எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு நீங்களே பாத்தீங்க தானே. அவருக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்தா அவரோட நிலைமை இன்னும் மோசமாயிடும். அப்புறம் அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம டைவர்ஸ் விஷயத்த பத்தி அவருக்கு இப்ப தெரியக்கூடாது. இந்த அதிர்ச்சி அவரால தாங்கிக்க முடியாது. நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம். எனக்கு நீ சொல்ல வேண்டியதே இல்ல நித்யா. முதல்ல ஒரு பொண்டாட்டி மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்றத நிறுத்து. சட்டப்படி நாம இன்னும் பிரியாம இருக்கலாம். மனசளவுல நாம பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. 4 வருஷம் ஒன்னா இருந்தப்பவே நான் உங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கு எந்த ரைட்ஸும் கொடுத்ததில்ல. இப்போ எப்படி கொடுப்பீங்க? உங்களுக்கு நான் என்ன ஆர்டர் போட முடியும் பிரகாஷ்? இந்த 4 வருஷ கல்யாண வாழ்க்கையில உங்ககிட்ட நான் எதையுமே கேட்டதில்ல. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட பிச்சையா கேக்குறேன். மாமாக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. நான் சொல்றத கேட்டா நான் ஜெயிச்சிடுவேன், நீங்க தோத்துடுவீங்கன்னு நினைக்காதீங்க. இது ஜெயிக்கிறதுக்கும் தோக்கறதுக்கும் ஆன போட்டி இல்ல பிரகாஷ். இது ஒருத்தரோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அவர் எனக்கு மாமா மட்டும் இல்ல, அக்ஷயாவோட அப்பாவும் தான். எனக்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் அக்ஷயாக்காகவாது இத செய்யுங்க. சரி, நான் மத்தது அக்ஷயா கிட்ட பேசிக்கிறேன். இப்ப நீ பேசி முடிச்சிட்டனா நான் கிளம்புறேன். எனக்கு லேட் ஆகுது. நித்யா பதற்றமாக மாமாவின் வாட்டுக்குள் ஓடினாள். ஏனென்றால் அவளுக்கு முன்பு அக்ஷயா அங்கு சென்று விட்டாள். உன் கழுத்துல என்ன அந்த தழும்பு? அந்த தழும்பு எதனால் வந்தது என்று பிரகாஷுக்கு புரிய 1 நிமிடம் கூட ஆகவில்லை. அது ஒரு ஆக்சிடென்ட் பிரகாஷ்.
அதுக்கு நான் உங்களுக்கு எந்த விளக்கமும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. மாமாக்கு உடம்பு சரியாகட்டும், அப்புறம் நம்ம டைவர்ஸ் ப்ரொசீஜரை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என் முகத்தை கூட பார்க்க தேவையில்ல. இப்போ என் மேல அதிகாரம் பண்ண உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல பிரகாஷ். இத நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் நான் உன் புருஷன் தான். அவன் யாருன்னு சொல்லு, இல்லனா உன்னை கொன்னுடுவேன். புருஷனா? நீங்க எனக்கு புருஷனே இல்ல. இன்ஃபேக்ட் நீங்க எனக்கு புருஷனா இருந்ததில்ல. நித்யா தனது மாமாவின் வார்டுக்குள் போனாள். அக்ஷயா தனியாக மாமாவிடம் ஏதாவது சொல்லி விடுவாளோ என்ற பயம் அவளை இன்னும் வாட்டியது. மாமா, அக்ஷயா இன்னும் மருந்து வாங்கிட்டு வரலையா? இல்லம்மா, என்னாச்சு? பிரகாஷ் திரும்ப வரலையாமா? பிரகாஷ்க்கு ஏதோ ஒரு கால் வந்துச்சு, அதான் அவசரமா கிளம்பிட்டாரு. உங்களை பாக்குறேன்னு சொல்லிட்டு போனாரு. நிஜமாவே நித்யா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. உனக்கு இவ்வளவு புரிஞ்சுக்கிற ஒரு புருஷன் கிடைச்சிருக்காரு. நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். நித்யா, உன் அக்கௌண்ட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஹேவ் அ லுக். பார்மசியில் மருந்து விலையை பார்த்தபோதுதான் அக்ஷயா ஏன் மருந்து வாங்காமல் வந்தாள் என்று நித்யாவுக்கு புரிந்தது. ஒரு வாரத்திற்கான மருந்து பில்லே பல ஆயிரங்கள் வந்திருந்தது. மாமா, நான் மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதோ இங்கே வைக்கிறேன். இப்ப எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நாளைக்கு காலையில சீக்கிரமா வந்துடுறேன். நித்யா நேராக ஹோட்டல் ஓஷன் ஸ்டாருக்குள் நுழைந்தாள். சரியாக மணி 9 நெருங்க இன்னும் 10 நிமிடங்கள் தான் இருந்தது. அந்த மிஸ்டர் ஷேடோ யார் என்பதை அறிய நித்யாவுக்கு அளவற்ற ஆர்வம் ஒருபுறம் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒருவித இனம் புரியாத நடுக்கமும் அச்சமும் அவளை வாட்டியது. அறையின் 607 வாசலில் வந்து நின்ற நித்யா ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போனாள். மெதுவாக ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு தன்னை தேற்றிக்கொண்டு கதவை திறக்க கையை நீட்டினாள். அவள் கை லேசாக நடுங்கியது. நித்யா மெதுவாக கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். ஹலோ நித்யா. அந்த அறையின் மங்கலான வெளிச்சத்தில் ஜன்னல் ஓரமாக ஒரு ஆணின் உருவம் அமர்ந்திருப்பதை நித்யா கண்டாள். நித்யாவால் அந்த மிஸ்டர் ஷேடோ யார் என்பதை கண்டறிய முடியுமா? நிஜமாகவே அப்படி ஒரு மனிதன் இருக்கின்றானா? எந்த கதையின் அடுத்தடுத்த திருப்பு முனைகளை அறிய சீக்ரெட் ஹஸ்பண்ட் தொடரின் அடுத்த எபிசோடை பாக்கெட் எஃப்எம்மில் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.